ஒரு அழகான கிராமம், பசுமை நிறைந்த வயல்கள். சூரியன் மெதுவாக உதயமாகிறது. அங்கே அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் கண்களில் எப்போதும் ஆர்வம் மின்னும். பட்டாம்பூச்சிகளை பார்த்து அவன் ரசித்தான். அவனுக்கு இயற்கை ஒரு பெரிய அதிசயம். அந்த நேரத்தில் கிராமத்தின் முடிவில் ஒரு பெரிய ஆலமரம் அவன் கவனத்தை ஈர்த்தது. யாரும் அருகில் போகவில்லை. ஆனால் அருண் மெதுவாக அந்த மரத்தை நோக்கி நடந்தான். அந்த மரம் மிகவும் பழமையானது. அதன் கிளைகள் வானத்தை தொட்டது போல இருந்தது. துணிவுடன் அவன் மரத்தை மெதுவாக தொட்டான். அப்போது அருண் என்ற ஒரு மென்மையான குரல் கேட்டது. அவன் சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. பயப்படாதே என்ற அந்த குரல் மீண்டும் கேட்டது. நான் இந்த மரம், அந்த குரல் மெதுவாக சொன்னது. அருண் அதிர்ச்சி அடைந்தான். நீ நல்ல மனசு கொண்ட பையன், மரம் சொன்னது. இப்போ யாரும் என்னை கவனிக்க மாட்டாங்க. நான் உதவுவேன், அவன் உறுதியுடன் சொன்னான். அடுத்த நாள் காலை அருண் உற்சாகமாக எழுந்தான். அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. நண்பர்களே, என்னுடன் வாங்க, அவன் உற்சாகமாக கூப்பிட்டான். குழந்தைகள் அவனை நோக்கி திரும்பினார்கள். அவர்கள் அனைவரும் அருணை சுற்றி திரண்டார்கள். அவன் அந்த ஆலமரத்தின் ரகசியத்தை பற்றி சொன்னான். அவர்கள் ஆவலுடன் கேட்டு நின்றார்கள். அவர்கள் எல்லோரும் மரத்தை நோக்கி நடந்தார்கள். அருண் முன்பாக நடந்தான். அவர்களின் மனதில் ஆர்வம் அதிகரித்தது. அவர்கள் மரத்தின் கீழ் நின்றார்கள். அது மிக பெரியதாக இருந்தது. கிளைகள் வானத்தை மூடியது போல இருந்தது. வாங்க விளையாடலாம் என்று அருண் சொன்னான். குழந்தைகள் சிரித்தபடி ஓடத் தொடங்கினர். அவர்கள் மரத்தின் வேர் கயிறுகளை பிடித்து விளையாடினர். சிரிப்பு காற்றில் முழங்கியது. அவர்களின் மகிழ்ச்சி அதிகரித்தது. மரமும் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அப்பொழுது மரம் திடீரென அதிகமாக ஒளிர்ந்தது. அருண் மேலே பார்த்தான். அந்த நேரத்தில் கிளைகளில் வண்ணமயமான பூக்கள் மலர்ந்தன. குழந்தைகள் ஆச்சரியத்தில் குரல் எழுப்பினர். பூக்கள் மலர்ந்ததும் திடீரென தங்க நிற பழங்கள் உருவாகத் தொடங்கின. அவை ஒளிர்ந்து ஜொலித்தன. மரம் முழுவதும் தங்க ஒளியில் மின்னியது. அந்த ஒளி சுற்றியுள்ள நிலத்தை நிரப்பியது. வாவ் என்று குழந்தைகள் குரல் எழுப்பினர். அருண் மகிழ்ச்சியில் சிரித்தான். சந்தோஷமும் சிரிப்பும் தான் எனக்கு உயிர் என்று மரம் மெதுவாக சொன்னது. நாங்கள் தினமும் இங்கே விளையாடுவோம் என்று அருண் உறுதியுடன் சொன்னான். அந்த மாலை மரம் அமைதியாக ஒளிர்ந்தது. அது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நாள் முதல் அந்த ஆலமரம் கிராமத்தின் மகிழ்ச்சி மரமாக மாறியது. சிறிய அன்பு பெரிய அதிசயத்தை உருவாக்கும்.